நிதிஷ் 2 த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்டோட கதை கேட்கும்போது ஒரு மாதிரி எமோஷனலா இருந்ததை தாண்டி நாமெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற மாதிரி ஒன்று தோணுது. இப்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் 2 பேர் மட்டும் கிடையாது, 3வது ஒரு நபர் இருக்காரு சொல்லிட்டு. 3 பேர் மட்டும் கிடையாது, அதை தொடர்ந்து இன்னும் நிறைய இருக்கு. இந்தியன் டீமோட பின்னாடி அதாவது பேக்கர்ல இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் பத்தி சொல்ல போறாரு. ஃபீல்டிங் கோச் இருக்காரு, இப்படி எக்கச்சக்கமான நபர்கள் இருக்காங்க. அவங்கள பத்தின ஃபுல் வீடியோஸ் நீங்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஆல் நாள் ஸ்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு யாரோட ஸ்டோரி வேணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் கீழே கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதையும் நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம். கிரிக்கெட் பிளேயர்ஸ், ஓகே, ஒன்லி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். ஓகே, ஸ்போர்ட்ஸ் பர்சன். இந்த 3வது த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட பத்தி பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து போலீஸ் ஆபீசர், டிராபிக் போலீஸ் ஆபீசர் வச்சுக்கேன், இன்னொரு பக்கம் அப்படியே கட் பண்ணா இந்தியன் டீமுக்குள்ள இருக்காரு. இந்த ஸ்டோரி எங்கேருந்து வந்துச்சு, எப்படி டீம் இந்தியாவுக்குள்ள வந்தாரு அப்படின்றத தான் நீங்க முழுக்க முழுக்க பார்க்க போறீங்க. ஆலிநாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னோட நிதிஷ். சொல்லுங்க. ஒரு ஸ்டோரினா இப்படிதான் இருக்கணும். இவ்வளவு நாள் வீடியோ பண்ணும்போது இல்லாத ஒரு சுவாரஸ்யம்ன்றது இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லும்போது செம்மையா இருக்கு. ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அந்த ஃப்ளோல சொல்லிட்டே போயிட்டே இருக்கோம். நம்ம எதையும் ஆட் பண்றது இல்ல, மறக்கிறது இல்ல. நல்லாதான் இருக்கு. இந்த மாதிரி நாளைக்கு நம்ம ஸ்டோரி யாராவது சொல்லுவாங்களா? சொன்னா நல்லா இருக்கும்ல. அதுக்கேதான் நம்ம பண்ணிருக்கணும். பண்ணுவோம். வரலாறு சொல்லும், நம்ம வரலாறு சொல்ல ஒரு தரமாட்டானா வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணி. இப்போ அந்த 3வது த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்டான தயானந்த கரணி, சோ அவரோட லைஃப் ஸ்டோரிக்குள்ள என்ட்ரி ஆகும். கொல்கத்தா, அதாவது மேற்கு வங்காளத்துல பிறந்தாரு அவரு. அவரை பத்தி சொல்லணும்னா, இவருக்கும் எல்லாரும் மாதிரியும் வந்து கிரிக்கெட் ஆடுன்றது பெரிய ஆசையா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இவருடைய அப்பா வந்து ஒரு விவசாயி. அதனால வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கான ஒரு காசு சொல்லுவோம் இல்லையா, அந்த விளையாடுறதுக்கு காசு தேவைப்படும், கிட் வாங்குறது, அது வாங்குறதுக்கு. ஸோ இப்படி எல்லாத்துக்குமே கொஞ்சம் நீடேன்னு சொல்லுவோம், கொஞ்சம் பண தேவைகள் இருக்கும். ஆனா எந்த தேவைகளுமே இவருக்கு வந்து கிடைக்கல. ஆனா இருந்தாலும் அந்த பேஷன், அந்த கிரிக்கெட் விளையாடுற எண்ணம் வந்து அவர் விட்டு போகவே இல்லை. தொடர்ந்து அதுக்காக ட்ரை பண்ணிட்டு விளையாண்டுக்கிட்டு இப்படியே வந்து அந்த கிளப்ல ஆடுறதாகட்டும், அவங்க ஊர் கிரிக்கெட் ஆடுறதாகட்டும், எல்லாமே தொடர்ந்து கண்டினியூவா பண்ணிட்டு இருந்தாரு அவரு. எந்த அளவுக்குன்னு ஒரு சமயத்துல வந்து ஒயிட்ஸ் வாங்குவாங்கல்ல, சோ கிளப்ல ஆடணும் அப்படின்னா அது கூட காசு இருந்திருக்காதான். ஆமா, ஒரு இடத்துல இருந்து அவரோட ஹோம் பிளேஸ்ல இருந்து கொல்கத்தா வரணும் அப்படின்னா, அதாவது சிட்டிக்குள்ள வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பஸ் பேர் தேவைப்படும்ல, அந்த காசு கூட இருந்திருக்காதான் கரணிக்கு. ஸோ அப்படிதான் அவரோட கிரிக்கெட் ஜேர்னி அப்படிங்கிறது மூவ் ஆயிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல பேர் இந்த மாதிரியான ஃபேமிலி சுச்சுவேஷனால, காசு இல்லாதனால பல கிரிக்கெட் பிளேயர்ஸ் நம்ம இழந்திருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் கரணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்லோ ஃபாஸ்ட் பவுலராக தான் தன்னோட கெரியரவே கண்டினியூ பண்ணியிருக்காரு கிரிக்கெட்டரா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2007, 2008 காலகட்டத்தில் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் டிண்டா, வர்துமான் சாகா, இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வந்து அவர் நேட்டிவ் பிளேஸை சுற்றி இருக்கிறவங்க. அவங்க நேட்டிவ்லேயே இருக்கும்போது நல்லா விளாட்றானே, இவனே கொஞ்சம் புஷ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஐடியா செட்டில் எப்பயுமே ஒரு நல்லா விளாட்ற பிளேயரை பார்த்தா நம்ம அந்த புஷ்ஷான கொடுப்போம், நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் கொடுப்போம். அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது எப்படின்னா, அவங்களும் பெருசாக சப்போர்ட் பண்ணனாலுமே அந்த ஸ்கில்ஃபுல்லாக எவ்வளோ டெவலப் பண்ணணும் அந்த ஸ்கில்லை, அந்த அளவுக்கு அந்த கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கரணியை சுற்றி இருந்த ஒரு சிலருமே அவருக்கு சப்போர்ட் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவரால் அதுக்கு சக்சீட் ஆக முடியல. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது திடீர்னு கடவுள் வந்து ஒரு வரப்பிரசாதமாக ஒன்று கொடுப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் போலீஸ்ன்ற ஒரு அமைப்பில் வந்து அவர் சேர்றாரு. அதாவது கிடைக்குது அவருக்கு. அதாவது நீங்க சொல்லுவீங்களே, கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் கிரீன் போலீஸ் அப்படிங்கிறது அந்த டிராபிக் போலீஸா ஜாயின் பண்றாரு. ஒரு கான்ட்ராக்ட் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ பெருசா கவர்மெண்ட் சப்போர்ட்லாம் எல்லாமே இருக்கும், பட் அது கிரீன் போலீஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அந்த இடத்துல தான் ஒரு டிராபிக் போலீஸா கொல்கத்தாவில் சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த 2013 தான் அவர் ஜாயின் பண்ணதா சொல்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரிக்கெட் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தாலுமே போலீஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா, ஆக்சுவலி போலீஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் பிளே பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் டியூட்டி பார்த்துருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து கிரிக்கெட்டையும் விடல அவரு. இந்த பக்கம் 12 மணி நேரம் டியூட்டி, இந்த பக்கம் 12 மணி நேரம் கிரிக்கெட்ன்ற மாதிரி ஃபுல்லா வந்து கிரிக்கெட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது ஒரு பக்கம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஸோ எந்த அளவுக்கு வந்து அந்த வேலையை நேசிச்சாலும் கிரிக்கெட் நேசிக்கிறது இன்னும் ஒரு படி மேலதான் இருந்துச்சு. அதனால தான் வந்து அடுத்த கட்டத்துக்குமே சப்போர்ட்டிவா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நுவான் மாதிரி தான் இவருமே. என்னன்னா தன்னோட லைஃபை ரன் பண்றதுக்காக ஒரு வேலை, பட் அந்த கிரிக்கெட் மேல அந்த ஃபேஷனை வந்து விட முடியாதுங்கிறதுக்காக கிரிக்கெட்டும் ஆடிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி சமயத்துல வந்து அவரோட பிளே பண்றதுக்கான ஒரு பிளேயரா கிரிக்கெட் கரியர் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா இல்ல. ஸோ அப்ப வந்து ஒரு போலீஸ்ல இருந்தப்ப அவரோட சீனியர் சொன்னது என்னன்னா, கிரிக்கெட்ல இது மட்டும் கிடையாதுப்பா, இன்னும் நிறைய இருக்கு. ஸோ உன்னோட ஃபிட்னஸ் நீ டெவலப் பண்ணு, ஒரு கோச்சாக ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரியான கைடன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. அண்ட் சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கரணிக்கு வந்து ஜிம்னாஸ்டிக் வந்து சூப்பராக வருமா, செமையான ஜிம்னாஸ்டாகவும் இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட ஃபிட்னஸ் அப்படிங்கிறது சூப்பராகவே இருந்திருக்கு. அந்த த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஃபினெட்லி நம்ம ஒரு விஷயத்து மேல ஆர்வமா இருந்தோம்னா அந்த வேலையை நம்ம சிறப்பாக செஞ்சோம்னா அந்த வேலை திரும்ப நம்மளுக்கு கூப்பிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இவரோட லைஃப்லயும் நடந்துச்சு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2016 வந்து ஆந்திராவில் ரஞ்சி டிராஃபிக்கு இவர் கூப்பிட்டாங்க. த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட்
ஸ்பெஷலிஸ்டா இருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. இவர் வந்து த்ரோ பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது பஞ்சாபோட கோச் முனிஷ் வந்து பார்த்துட்டு இருக்காரு, என்ன செம்மையா பண்றானே சூப்பரா பண்றான்னு சொல்லிட்டு. எப்பயுமே இந்தியன் டீம் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்தியாவில் யாருமே வந்து ஸ்போர்ட்ஸ்ல யாருமே வந்து டேலண்டரை பார்த்தா உடனே பிக் பண்ணுவாங்க, இவன் சூப்பரான டேலண்ட்னு. அப்படிதான் இவருமே பிக் பண்ணிட்டு அப்படியே பஞ்சாப் எட்டு போனாங்க. அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு ரெக்கமெண்டே பண்ணிட்டாங்க, இந்த பையன் அங்க இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி. அங்க வந்து பார்த்தோன்னா லெஜெண்ட்ஸ் எல்லாருமே இருக்க ஒரு சூப்பரான டீம் வந்துச்சு. ஏன்னா அனில் கும்ப்ளே வந்து அப்போ வந்து ஹெட் கோச்சா இருந்தாரு. ஸோ 11 ஸ்கூல்ல கிறிஸ் கெயில், KL ராகுல் இவங்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்த டைம் அது. ஸோ அந்த டீமுக்கு இவர் த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்டா இருந்தாரு. ஆனா நினைச்சு பாருங்க, அனில் கும்ப்ளே மாதிரியான ஒரு கோச் அவருக்குள்ள கைடன்ஸ் பெற்றிருக்காரு. அண்ட் கிறிஸ் கெயிலுக்குலாம் த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்டா இருந்திருக்காரு. அந்த மனசு அடிக்க நிறைய அப்செட் ஆகி நான் த்ரோ டவுனே போட மாட்டேன்னு போயிருப்பாரு. ஆனா அவங்க எல்லாருக்கும் போட்டுக்கிட்டே அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருக்காருல்ல அந்த சமயத்துல. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிற காலகட்டத்துல தான் அந்த IPL அவர் இருந்திருக்காரு. மேக்சிமம் ஒர்க் பண்ணது எல்லாமே அந்த சர்க்கிள்குள்ளதான் இருந்திருக்கும். ஐ மீன் கோவிட்னாலே கொஞ்சம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கும். அந்த சமயத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் அவருக்கு கிடைச்சதுங்கிறது சூப்பரான விஷயமா தான் இருந்துச்சு. அண்ட் அதுல இருந்து அப்படியே அவரோட இந்தியன் டீம் என்ட்ரியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்டா தான் இருந்திருக்கு. அதாவது வாய்ப்புகள் இப்படியும் கிடைக்கலாம், ஆனா அந்த வாய்ப்பை கட்டியமா பிடிச்சிக்க அப்படின்றதுக்கு இவர் பெரிய எடுத்துக்காட்டு தான் நினைக்கிறேன் நான். ராகவேந்திராவுக்கு வந்து கொரோனா இஷ்யூ இருந்துச்சு. ஒன்னு ஐயோ இவருக்கு கொரோனா இஷ்யூ இருக்கு, அப்ப இந்த இடத்துல யாரை கொஞ்சம் போடலாம், ரீப்ளேஸ்மெண்டா போடணும், இவருக்கு பொட்டன்ஷியல் உள்ள ஆளா இருந்தா பெட்டர் அப்படின்னு பார்க்கும்போது தான் இவர் உள்ள எடுத்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவர் வந்தவர் சும்மா இருப்பாரா, இவரோட பொட்டன்ஷியல் ரொம்ப பர்ஃபெக்டா ப்ரூவ் பண்ணாரு. இவரும் வேற லெவல்ல கான்ட்ரிபியூட் பண்ணதால இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீம் இந்தியாவுக்குள்ள 3வது த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்டா இவர் இன்னும் வந்துகிட்டு இருக்காரு. அதாவது ராகவேந்திரா திரும்பவும் ரிட்டர்ன் ஆகி வந்துட்டாலுமே இந்த பக்கம் கரணியை வந்து வெளியே அனுப்பாம தான் கூடவே வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பிக்ஸ் அவர் பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்தப்பவே அவரோட ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப ஃபேமஸா இருந்தாரு கரணி. ஸோ ரொம்ப ட்ரெண்டிங்லுமே இருந்தாரு. அப்ப இருந்தா யாரா அந்த கரணி அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ட் இந்தியன் டீம்ல இப்போதைக்கு சைலண்டா தான் இருக்காரு. சைலண்டா இருக்கிறதுக்கான ரீசன் அவரை விட 2 பேர் நுவான் அண்ட் ராகவேந்திரான்னு சொல்லிட்டு ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் தயானந்த கரணியுமே பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு இந்தியன் பிளேயர்ஸுக்கு. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் இன்னொரு பாட்டு இருக்கு என்னன்னு பார்த்தா, டெஸ்ட்ல வந்து விராட் கோலி ஆகட்டும், புஜாரா ஆகட்டும், ஜடேஜா அப்பெல்லாம் செம்மையா பண்ணிட்டு இருக்காரு சொன்னேன். இவங்கெல்லாம் நல்லா பண்றதுக்கு மிக முக்கியமான காரணமே இவர் தான். நெட்ஸுக்குள்ள பந்து போட்டுக்கிட்டே இருப்பாரு, த்ரோ டவுன் எரிஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் வந்து ஆடுறதுக்கு வந்து இப்போ விராட் கோலி ஒரு 200-300 பால் ஆடுறாருன்னா அது காரணம் இவர் பின்னாடி பேக் போனா இருக்கிறதும் ஒரு ரீசனா தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் சொல்லியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், புஜாரா வந்து நெட்ஸ்ல அவ்வளவு நாள் ஆடுவாரு, அவ்வளவு நேரம் நிப்பாரு. ஏன்னா பிச்சிலேயே 5 நாள் நிக்கிறாரு, அங்க எத்தனை நாள் நிப்பாரோ தெரியல. ஸோ அவருக்கு ஓயாம த்ரோ டவுன் போடணும் அப்படின்னா அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி, புஜாரா, ரகானி மாதிரியான பிளேயர்ஸ் டெஸ்ட்ல ஸ்ட்ரைக்ல ரொம்ப நேரமா நிக்கிறதுக்கு அவுட் ஆகாம அப்படின்னு பார்க்கும்போது இவரோட த்ரோ டவுன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ இந்த கரணியை பொறுத்த வரைக்கும் போலீஸ் லைஃப் டு இந்த பக்கம் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஆனால் இப்போ T20 வேர்ல்டு கப் வின் பண்ண ஸ்குவாட்லயுமே இருந்திருக்காரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ராகவேந்திராவும் நுவானோ ட்ரெண்டான அளவுக்கு பேசப்பட்ட அளவுக்கு தயானந்த கரணியை பத்தி யாருமே பேசல. எஸ் நாம பேசியிருக்கோம். ஸோ கரணியுமே ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒருத்தரா தான் இருந்திருக்காரு த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்டா. ஸோ இவரை பத்தினா உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இவரோட ஸ்டோரி பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுற தம்பி, உங்களுக்கு என்னதான் வந்து வாழ்க்கையில வந்து கனவு இருக்கலாம், லட்சியம் இருக்கலாம், ஃபேஷன் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அதை நோக்கி ஓடுங்க, தப்பே கிடையாது. ஆனா இந்த பக்கம் நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, அதையும் கன்சிடர் பண்ணி லைஃப்ல ஓடுனா நீங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம்.